ஏய் வாடா வாடா. கரண்ட் இல்லையா? காரா வரோம். எங்கடா அந்த சிடி? உட்காரு. மூணு மணி நேரம் ஆமாண்டா வரத்துக்கு கரண்ட்டு. ஏன் அந்த சீடு கேட்குற? சொல்லு, ஏன் அந்த சீடு கேட்குற? வாடா. என்ன எதனா வேலை இருக்கா? ஏண்டா 24 மணி நேரமும் தண்ணி தானா? வேறா உனக்கு அறிவே இல்லையாடா? சரி, சொன்ன வேலை என்னாச்சு? நைட்டுக்குள்ளே முடிஞ்சிடும். சரி சரி, வேலை முடிஞ்சதும் நைட்டுக்கு ரூமுக்கு வா. என்னடா இதெல்லாம்? அது நேற்று நைட்டு தொழிலுக்கு போன நேரத்தில் கிடைச்சதுடா. என்ன உங்கள் வாழ்க்கை கதை 4ஆ? ஹலோ, சரி சரி, ஃபோனை எப்படி வரேன். சரிடா, பாய். சரிடா. பாஸ்வேர்டு கேக்குதா? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரிந்தது மட்டும்தான் உண்மை என்று தீர்மானமாக நம்பிக்கொண்டு தெரியாதது புரியாதது ஆகியவற்றை ஏமாற்று வித்தை என்று ஒதுக்கி தள்ளிவிடும் குணம் படைத்தவரா நீங்கள்? அப்படியானால் நீங்கள் இந்த படத்தை பார்க்க வேண்டாம். இந்த படத்தை பார்க்க கொஞ்சம் திறந்த மனம் வேண்டும். வில்லியம் வேர்ஸ்வர்த் பாஷையில் சொன்னால் வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப். நீங்கள் தயாரா? அப்படியானால் வாருங்கள் பார்க்கலாம். இது உங்கள் வாழ்க்கை கதைதான். நான் உன் செல்ஃபோனை திருடினது, நீ என்னை திட்டினது, என்னை பற்றி கேட்டு நீ வேலை கொடுத்தது, நான் வேலை செய்கிறேன்னு சொன்னது, இதெல்லாம் படமாக ஓடுது. நான் திருட போன இடத்துல ஒருத்தன் தூக்குல தொங்குனது, அங்கிருந்த லேப்டாப் சிடி நான் எடுத்தது எல்லாமே படமாக ஓடுதுடா. யாருக்கும் தெரியாத எனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம்லாம் படமாக ஓடுதுடா. இது எல்லாம் கேமரா வச்சு எடுத்த மாதிரியே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுடா. படம் முடிஞ்சு சிடி வெளில வந்துருச்சுடா. மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ப்ளே பண்ணா ப்ளே ஆகலடா. அடுத்து சிடி ப்ளே பண்ணடா, யாரோ கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. கதவை திறக்கிறாங்க, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுடா. ஏய், என்னால நம்பவே முடியலடா. பட் நீ பொய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். கரண்ட் வரட்டும், பார்ப்போம். டேய், எங்கடா அந்த டிவிடி? எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன்டா. சரி, மொபைலை கொடு. நாமளும் இது வரைக்கும் 10-15 பொண்ணுங்கிட்ட படம் பிடிச்சி பணம் வாங்கியிருக்கோம். ஆனால் இவ ஒருத்திக்கிட்ட தண்டா 6 மாதம் எடுத்துச்சு. இனிமேல் எந்த பொண்ணாக இருந்தாலும் 1 மாதத்துலேயே முடிக்கிறோம்டா. அப்போ பணம் வாங்கிட்டியா? அதனால்தான் பகல்லையே. ஏண்டி அழுற? என்னாச்சு? ஹலோ,
வீட்ல யாருமே இல்லடா. வரியா ரொமான்ஸ் பண்ணலாம்? எங்க டியர் இருக்க? வீட்ல தான்டா இருக்கேன். டியர் வரலாம். அம்மா எங்கடி போயிருக்காங்க? எப்போ வருவாங்க? நீ மட்டுமா இருக்க? அம்மா ஊருக்கு போயிருக்காங்கடா. வர 1 வாரம் ஆகும். ரொம்ப போர் அடிக்குதுடா. வீட்டுக்கு வாயேண்டா ப்ளீஸ். ஹலோ, சொல்லுடா. சாரி டியர், இடையில ஒரு கால் வந்துச்சு. மீட் பண்ணலாமாடா? சாரி டியர், எனக்கு வேலை இருக்குடி. அட்லீஸ்ட் ஃபோன்லயாவது பேச முடியுமா? நான் என்ன பேச, நீ பேசு டியர். நீ பேசுடா செல்லம். நான் என்ன டியர் பேச? நீ ஏதாவது கேளு, நான் சொல்றேன். இப்போ நீ இங்க இருந்தனா என்ன நல்லா பண்ணுவடா? கிஸ் பண்ணுவேன். தனியா இருந்தா இதைத்தான் நாங்க பண்ணுவோம். இதுக்கு போய் அழுவுற? உங்க அம்மா கிட்ட சொன்னா இது போல 100 செல்போன் வாங்கி தர போறாங்க. அதுல என்ன இருந்துச்சு தெரியுமா? டேய் வேணாடா. டேய் ஏய் வேணாடா. பொடி, உன் மொபைல் தானே? டேய் வேணாடா. டேய் டேய் ஏய், நீ எவ்வளவு அழகுன்னு பார்த்து டெலிட் பண்றி. ஏய் கையேட்றி. டேய் டேய் வீடியோ எடுக்காதடா. டேய் சரி எடுத்துக்கோ. அந்த வீடியோ நீ டெலிட் பண்ணியாடி? போடி, அறிவு இருக்கா உனக்கு? அந்த போன்ல இருக்க வீடியோ பார்த்துட்டு அவன் 1 லட்ச ரூபாய் பணம் கேக்குறான். அவன் உனக்கு கால் பண்றேன்னு சொன்னான். காசு இருக்கு, அவன்கிட்ட கொடுத்துரு. ஹலோ, பணத்தை எடுத்துட்டு கிண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வா. ஹலோ ஹலோ, போன வச்சிட்டான் நாய். சரி நீ கிளம்பு. வரேன். ம். இந்த படம் உங்கள் எதிர்காலத்தை காட்டும். இதில் வரும் எதையும் மாற்றவோ தடுக்கவோ முடியாது. நாமளும் இது வரைக்கும் 10-15 பொண்ணுங்கிட்ட படம் பிடிச்சி பணம் வாங்கியிருக்கோம். ஆனா இவ ஒருத்தி கிட்ட தண்ட 6 மாசம் எடுத்துச்சு. இனிமே எந்த பொண்ணா இருந்தாலும் 1 மாசத்துலயே முடிக்கிறோம்டா.
ஆ